ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி எபிசோட் பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்ததை விடவே குமரனுடைய சீன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் சங்கீதா பிரவீன் சார் டைரக்ஷன்லேயே ராஜாராணிக்கு அப்புறம் இன்றைக்கி மகாநதி சீரியலில் ஒரு கேமியோ பேரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்மளுடைய விஜய் அண்ட் காவேரியோடைய போர்ஷன்ஸ். ஆஸ் எக்ஸ்பெக்டட் காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, போயிட்டு சால்வ் பண்ணிடுறாங்க அந்த ப்ராப்ளமே. ஸோ அந்த லொக்கேஷன், அந்த கொடைக்கானல் ஹவுஸாக காமிச்சதை ஆஃபீஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இன்றைக்கி தெரிய வந்துருச்சு. ஸோ இன்னொரு நம்ம விஜய் வந்து வேகமா காவேரியை பார்க்கணும் அப்படின்னு ஆவேசமா கிளம்பும் போது தாத்தா வந்து ரொம்ப அசதியா இருப்பார், ரெஸ்டடு அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலா நான் இதையுமே யோசிச்சேன், அவரையும் மீறி தூங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி. பட் தாத்தா சொல்லி அவர் தூங்க போயிருக்காரு. இன்னொரு சைட் காவேரியை நினச்சி எப்படி சொல்கிறது, விஜய்க்குள்ளேயே வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் காவேரி வந்து என்ன தப்பாக நினச்சிக்க மாட்டேன், அப்படி நினச்சிருந்தா வெண்ணிலாவை இங்கே கூட்டு வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே ஓகே தான். பட் இப்போ வரைக்கும் விஜய் வந்து காவேரி கூட கம்யூனிகேட் பண்ணலை. ஸோ அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஓடிட்டு இருக்கு காவேரி மனசில். ஸோ ஆஸ் பர் பிடிஎஸ் நமக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து காவேரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு வெண்ணிலாவையுமே பார்க்கும்போது கரெக்டாக நர்ஸ் வந்து குழப்பி விட்டுடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எஸ், நீங்கள் எப்படி ஷாக் ஆனீங்களோ அந்த மாதிரி தான் நானுமே ஷாக் ஆனேன். ஈவன் கொஞ்சம் இரிட்டேட்டுமே ஆச்சு. அவங்கள கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சைன் எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க வந்து நைட் ஃபுல்லாக கண்ணு முடிச்சதை வச்சு ஹஸ்பண்டோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களாம். ஸோ அதை கேட்டு ஒன்ஸ் அகைன் காவேரி செம்மையாக உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ஃபீலிங்ஸை அந்த அளவுக்கு நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த மொபைல் நம்ம பாரி சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா ரைட்டர், அந்த சீன் வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. 2 இடத்துல இதை லாஜிக்காக கனெக்ட் பண்ணியிருக்கேன், முக்கியமான சீன்லன்னு சொல்லி. ஸோ விஜயோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கட் பண்ணிவிட்டு எனக்கு யார்கிட்டையும் பேச தோணலை அப்படின்னு இப்போ இவங்களாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னொரு சைட் விஜய் அந்த ரூமுக்கு போகும்போதே அங்கே இருக்க அந்த லெட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. லெட்டர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே கண்டிப்பாக அது காவேரி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவரை நினச்சிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. லாஸ்ட்டாக விஜய் வந்து தாத்தா கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஸோ எத்தனை பேர் என் கூட இருந்தாலும் காவேரி இல்லைன்னா யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காரு விஜய். பிகாஸ் காவேரி ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு ஃபீலிங்கில் இருக்காங்கன்றது போய் பார்த்தா தான் தெரிய போகுது. ஸோ இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா. ஸோ 2 நாள் சீனை ஒரே நாளில் ஷூட் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் காவேரி அடுத்த நாள் எல்லோ கலர் காஸ்டியூமில் ஆஃபீஸ் போகிற சீன்லேயுமே அந்த பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சு. 2 நாள் ஆஃபீஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து 2 காஸ்டியூம், ஈவன் காவேரி 2 காஸ்டியூம். அதில் காவேரி அந்த சாரியில் அந்த காஸ்டியூமில் அந்த அளவுக்கு பிடிஎஸ் வந்து ஷேர் ஆகாததுனால தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ காவேரி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க அக்காவுடைய டெய்லரிங் ஷாப்புக்கு போவாங்க போல். இன்னொரு சைடு விஜய் வந்து அவங்க அம்மா அண்ட் பாட்டி கிட்ட பேசுகிறாங்க இல்லையா. ஸோ பேசும்போது கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லலை, நான் இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன்லாம், ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடுறாரு. ஃபைனலி நமக்கு ஆறுதலான ஹைலைட்டான ஒரே விஷயம், காவேரியை பார்த்து ஆஃபீஸ் பொறுப்பாக முதலாளியாக போயிட்டு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போயிட்டா. ஸோ அவளை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு ஒரு லாங் ட்ரைவ் மகாபலிபுரம் வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவன் அவங்க அம்மாவெலாம் எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ அந்த மாதிரி தான் எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு அதை கேட்டு. ஸோ போயிட்டு இம்மிடியேட்டாக அவங்க 2 பேரும் எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி பார்ப்பாங்களா அப்படின்றதே டவுட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஆஃபீஸ் போவார், டிசப்பாயிண்ட் ஆவார் காவேரி இல்லை அப்படின்னு சொல்லி. வேறு என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ப்ரொமோ கண்டென்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. மேபி இன்றைக்கி நம்ம இன்னொரு ப்ரொமோவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதர்வைஸ் நாளைக்கு ப்ரொமோ வரலாம். எல்லோ காஸ்டியூம் அண்ட் பர்பிள் கலர் ஷர்ட்டில் தான் அவங்க மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நைட் வரைக்குமே மீட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பாக நாளைக்கு மீட் பண்ணிடுவாங்க. நமக்குமே நாளைக்கே அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.